நண்பர்களுக்கு வணக்கம். விவசாய உலகம் யூடியூப் சேனல் எல்லாத்துக்கும் உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சங்ககிரியில் இருக்கிறங்க. இன்றைக்கி வந்துட்டு பசோடா என்டர்பிரைசஸ்க்கு வந்திருக்கிறோம். இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்திருக்குங்க. இப்போ நம்ம கோழி வளர்த்திருப்போம், ஆடு மாடு வளர்த்திருப்போம், அதே மாதிரி நிறையா வீட்டு தோட்டங்கள் பண்ணியிருப்பீங்க, மாடி தோட்டங்கள் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த பாலித்தீன்ஸ் எல்லாமே எங்கே தயாரிக்கிறாங்க, இது எப்படி எல்லாமே தயாரிக்கிறாங்க, நம்மளுக்கு எப்படி வந்துட்டு குட்டியாக கிடைக்குது, பெருசாக கிடைக்குது, இதோட மேனுஃபேக்சரிங் என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒரு சின்ன விளாக் மாதிரி பார்ப்போம். இப்போ தார்பாலின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே இப்போ இந்த மாதிரியான நம்ம வீட்டு தோட்டம் மாடி தோட்டத்துக்கெல்லாம் பயன்படுத்துறது வந்துட்டு ஹை டென்சிட்டி தார்பாலின் அப்படிங்கிற வகையை சேர்ந்தது. சரிங்களா, நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுனா அது ஒரு வகை, இதெல்லாமே ஒரு வகை. சரிங்களா, இது வந்துட்டு மேனுஃபேக்சரிங் யூனிட் மூலமாக பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான பேகும் கிடைக்கும், பெருசான பேகும் கிடைக்குது. இதெல்லாமே எப்படி வருது, அடுத்த கட்டமாக இதை வந்துட்டு எப்படி இங்கிருந்து சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல்லாமே பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறைய தையல் மிஷின் மாதிரி நிறையா இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய மிஷின். அந்த மாதிரி ஹை டென்சிட்டி தார்பாலின் தைக்கிறதுக்காக அந்த இது வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாமே முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ க்ரோபேக்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஹை டென்சிட்டி தார்பாலின்னு சொல்கிறாங்க. இப்போ பிளாஸ்டிக்கே பயன்படுத்தக்கூடாது, மக்காது அப்படிங்கிறங்காட்டிக்கு தானே அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை நோக்கி தான் மக்கள் வராங்க. இப்போ வந்துன்னா இதில் என்ன வித்தியாசம் இருக்குது, இப்போ இது மக்குமா மக்காதா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இன்டென்சிட்டி பாலிஎத்திலீன் HDPE ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு 220 GSMல கிடைக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது நிறைய GSMல கிடைக்குது, 160, 100ல கிடைக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 200, 300 கிடைக்குது. பட் நம்ம மாடித்தோட்ட பைகளுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நார்மலாக நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற பாலித்தீனோ அல்லது வந்து அந்த தார்பாயோ நம்ம பயன்படுத்த முடியாது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு லைஃப் வராது. அதே மாதிரி இந்த பையனுக்கு அது வந்து செட் ஆகாதுங்க. அதுக்கு பதிலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடி தோட்டத்துக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கொஞ்சம் டெக்னிக்கலாக சிலது மிக்சிங் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது யூவி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க, அல்ட்ரா வயலட், அதாவது இந்த சூரிய ஒளியிலேருந்து அந்த வரக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட் வந்து பேன் பண்ணக்கூடிய யூவி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க மேலே. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் மிக்சிங், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் HDPEன்னு சொல்லுவோம், அதுவும் இருக்கும். நீங்கள் இது மக்குமா மக்காதான்னு கேட்குறீங்க, அதுக்கு உண்டான அந்த மெட்டீரியலும் இதில் கலந்துருக்குது, மக்களுக்கு உண்டான மெட்டீரியலும் கலந்துருக்கு. கால்சியம் கார்பனேட் கலந்துருப்பாங்க, அது வந்து ஒரு 5% அப்படின்னு கலப்பாங்க. அதிகமாக கலந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் எடுத்து போயிடும். பட் ஆனால் உங்களுக்கு இந்த ஃபேப்ரிக் வந்து மக்கணும். ஸோ அதுக்கு உண்டான அந்த கால்சியம் கார்பனேட்ல இருந்து LDPE HDPE எல்லாம் மூணுமே இது வந்து கலந்துருக்கு. ஆனால் கண்டிப்பாக மக்கிரும், மண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. 5 வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துட்டு போட்டீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் எரிச்சிங்கன்னா கூட நீங்கள் அதை அப்படியே பவுடராக மாறிடும். மண்ணில் போட்டிங்கனாலும் அது ஈஸியாக மக்கிரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ் மெட்டீரியலில் கொண்டு போய் போட்டிங்கன்னா மட்டும் தான் கொஞ்சம் டைம் ஆகும் மக்கறதுக்கு. மற்றது எல்லாமே இது இயற்கையாகவே. இப்போ வந்துட்டுங்கன்னா இந்த GSMன்னு சொல்கிறாங்க இல்லைங்கண்ணா, இப்போ வந்துட்டு ஒருத்தங்க 400, 450, 500 GSM அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்கண்ணா. இந்த GSMனா என்னங்கன்னா, இந்த GSM அந்த திக்னஸா இல்லை எது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாகவே சொல்லுங்கண்ணா. உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு, அதே மாதிரி GSM அதிகமாக இருக்கிறது எப்படி லைஃப் வரும், கொஞ்சம் GSM கம்மியாகிறது எப்படி லைஃப் வரும் அப்படிங்கிற உங்களுடைய அனுபவத்தில் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இப்போ இந்த மக்கள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம மார்க்கெட்டில் இப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான GSM அப்படின்னா அதாவது ஒரு 400 GSM மேலே தைச்சாதான் சார் அது வந்து லைஃப் அதிகமாக வருது, எங்களுக்கு வந்து 5 வருஷங்கிறது 10 வருஷம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அது உண்மை இல்லை. ஏன்னா அது வந்து எல்லாமே ஒரு வியாபார நோக்கத்துக்காக நம்ம பண்ணது தான். இப்போ மாடி தோட்டத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 GSM பயன்படுத்தலாம், இல்லைனா நம்ம வந்து 220 பயன்படுத்துகிறோம். இன்னொரு கொஞ்சம் அந்த ஸ்டிஃப்னஸ்க்காக நம்ம 200. இதுக்கு மேலே நீங்கள் அதிக திக்னஸ் போகும்போது இந்த அல்ட்ரா வயலட் அது யூவி பண்ணுற அந்த மெத்தடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் 450 GSMல 600 GSMல பண்ணிங்கனாலும் அந்த யூவி பண்ணலை, சரியான அளவில் அந்த கால்சியம் கார்பனேட் இதெல்லாம் கலக்கலை அப்படின்னா உங்களுக்கு பேக் வந்து சீக்கிரமே இத்து போயிடும். பட் அதோட புரிதல் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பயன்படுத்துகிற கிரானியூல் விலையெல்லாம் அதிகமாக இருக்கிறனால அந்த கால்சியம் கார்பனேட்டோ இல்லை மற்ற பொருளோ இதில் கலப்படம் அதில் கம்மி பண்ணிட்டு GSM ஜாஸ்தி பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஈஸியாக மக்கிரும். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுற கிரானுவல் வந்து 2 கிரானுவல் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண பிளாஸ்டிக்லேருந்து எடுத்து பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா லைஃபே வராதுங்க. இது வந்து நமக்கு ஃப்ரெஷ் கிரானுவலாக எடுத்து அதில் பண்ணணும். GSMலாம் நமக்கு 400 GSMல அதே GSMல வந்து அவங்க யூஸ் பண்ண கிரானுவல் யூஸ் பண்ணாங்கன்னா அது குவாலிட்டியாக இருக்காது, சீக்கிரம் இத்து போயிடும், லைஃப் வராது. இது வந்து ஃப்ரெஷ் கிரானுவலாக எடுத்து கால்சியம் கார்பனேட் கம்மியாக யூஸ் பண்ணணும், அதிகமாக யூஸ் பண்ணாலும் லைஃப் வராது, கம்மியாக யூஸ் பண்ணோம்னா மட்டும்தான் லைஃப் வரும். அந்த மாதிரி ஃபேப்ரிக் தான். இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 2 அடி வேணும், இல்லை 3 அடி வேணும், இல்லை அசோலாவுக்கு தகுந்த மாதிரி வேணும், இல்லை கொஞ்சம் ஒரு 20க்கு 30 அந்த மாதிரி வேணும்னா அதெல்லாம் எப்படி நான் பண்ணி கொடுக்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்கண்ணா. அப்புறம் அதே மாதிரி உங்கள் கம்பெனியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்னென்னு பண்ணுறாங்க, அதை பற்றியும் கூட சொல்லலாங்கண்ணா. கண்டிப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நமக்கு வந்து அந்த ரோல் ஃபார்மில் தான் வருங்க. அதாவது உருளையாக நமக்கு வந்து எல்லாத்துக்கும் அப்படி தான் வருதுங்க. அப்படி தான் வருங்க. இதை வந்து நமக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி 5 பேர் இருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா தையல் மிஷினுக்கு தைக்கிறவங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் அப்படிங்கும்போது இதில் வந்து 2 பகுதி இருக்குங்க. ஒன்று வந்து அடிப்பக்கம் இருக்குங்க, இது வந்து வட்டமாக வந்து நமக்கு வந்து அந்த என்ன ஷேப் அப்படிங்கிறது வந்து நமக்கு வட்டமான பைகளும் இருக்குங்க, ஸ்கொயர் டேப்பில் தான் இருக்குங்க, ரெக்டாங்குலர் ஷேப், செவ்வக வடிவில், எந்த வடிவில் கேட்டாலும் நம்ம பண்ணுறோம். ஏன்னா சில அந்த பிளான்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது அடிப்பகுதி, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோல் பகுதிங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து கட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அப்படியே மடிச்சு இந்த இடத்துல தைச்சிருவாங்க. இப்போ நாம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதோட ஸ்டிஃப்னஸும் லைஃப்
லைஃப் அதிகமாக வரணும் அப்படின்றதுக்காக இந்த இதுக்குள்ளே வந்து ஒரு நைலான் ரோப் வச்சு நம்ம வந்து இது ஹீட் சீல் பண்ணிடுறோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃப்னஸாக இருக்கும். நீங்கள் மண்ணு போட்டு தூக்குனீங்கனாலும் உங்களுக்கு கிளியாது. ஸோ அதுக்காக நம்ம வந்து சீல் பண்ணிடுறோங்க. ஒரு 3 mm ரோப் யூஸ் பண்ணிங்க, நல்லா ஹீட்டில் வச்சு நம்ம சீல் பண்ணிடுறோம். நம்ம எவ்வளோ வெயிட்டை போட்டு லிஃப்ட் பண்ணாலும் உங்களுக்கு இதாக இருக்கும், ஸ்டிஃப்னஸ் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. அப்படியே எம்டி பேக் வச்சிங்கன்னா கூட அப்படியே நல்லா ஸ்டிப்பாக நிற்கும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம ஸ்டிச்சிங்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. நான் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் யூஸ் பண்ணுவாங்க ரோப் வச்சு. நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதில்ல, ரோப் வச்சு ஹீட் சீலிங் பண்ணிடுறோம். நான் இப்போ வந்துட்டு நம்ம அசோலாவுக்கு கொடுக்குறது எவ்வளோ ஜிஎஸ்எம் கொடுத்துட்ருக்கீங்கன்னா, அதே மாதிரி வந்துட்டு இப்போ மாடி தோட்டத்துக்கெல்லாம் கொடுக்குறீங்களா, அது வந்துட்டு எவ்வளோ ஜிஎஸ்எம் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நம்ம மாடி தோட்டத்துக்கு அப்படின்னா நமக்கு வந்து 220 ஜிஎஸ்எம் சொல்லுவோம். அதுதான் வந்து இதுக்கு வந்து சரியாக இருக்கும். ஏன்னா பேக்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த யூவி இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் 220 ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசோலா வெர்மி இந்த மாதிரியான பெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அதிகமான மண்ணோ இல்லை வந்து குப்பையோ இதில் வந்து வைக்கணும். ஸோ இதுக்கு கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அதிக ஜிஎஸ்எம் ஒரு 400 ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணுறோம். அதே யூவி ட்ரீட்டட் பண்ணிட்டு ஒரு 400 ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணும்போது ஒரு 7 வருஷம் வரலாம் இதுக்கு லைஃப் வருங்க. 7 வருஷத்துக்கு அப்புறம் மக்கிருங்க, அப்படியே அப்புறம் மக்கிருங்க. ஓகேங்க. அதுதான் நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய அசோலா பெட் தான். நான் வந்துட்டு சாணத்தையும் செம்மண்ணையும் போட்டு அது மேலே வந்துட்டு நம்ம அசோலா விடுவோம், அவ்வளோதான். அதுபோக வந்துட்டு உங்களுக்கு பச்சை வலை மேலே வந்துட்டு கம்மியாக தான். இது எவ்வளோங்கண்ணா வரும் ஒரு பெட்டு? இது பெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1500 1500 வருங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஓ சரிங்க. அது கம்மியாக அமௌண்ட்டில் கேட்டால் கூட கொடுப்பீங்க? நீங்கள் பண்ணி கொடுப்போம் நாங்கள். ஓகே. எல்லாம் கஸ்டமைஸ் சைஸ் தாங்க. 20 அடி நீளம் வரைக்கும் 30 அடி நீளம் வரைக்கும் கூட பண்ணி கொடுப்போம். இதே மெட்டீரியலில் மண்புழு உரம் தயாரிக்கிற பையும் நாங்கள் அந்த பெட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சேம் மெட்டீரியல் சேம் ஜிஎஸ்எம்ல பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்க. அப்போ இந்த 220 ஜிஎஸ்எம் இது இழுத்து பார்க்கட்டுமாங்கண்ணா? ஒரே நிமிஷம், என்னுடைய பாடிக்கு வந்துட்டு இது இழக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இழுத்து பார்க்குறேன். இழுக்க முடியல பாருங்க. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாலும் பண்ண முடியாதுங்க. மெட்டீரியல்னால நீங்கள் எப்படி வேணாலும் எழுத்து. ஆமாங்க, பேர் கூட எழுத்துக்கலாங்க. இது மாதிரி நீங்கள் அவ்வளோ திக்னஸ் இவ்வளோ இதில் கூட எழுத்திங்கன்னா கூட கட் ஆகாதுங்க. ஓகேங்க. இல்லைங்க, வரல. கூட செக் பண்ணி பார்த்துட்டு கூட பண்ணலாம். எல்லாமே ஓகே. இல்லைங்க, வரல, கண்டிப்பாக வரல. கைதான் வலிக்குது. ஓகே, அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியானது தான். 6 வருஷம் 7 வருஷங்கிறதெல்லாம் ஒர்த்து தானே. இப்போ ஒரு 1500 கொடுத்து நம்ம ஒரு பெட் வாங்குறோம் அப்படின்னா 6 வருஷம் 7 வருஷம் வர்றது நல்ல ஒர்த்தபிள் தான். ஏன்னா சிமெண்ட்டில் கட்டினா கூட நம்மளுக்கு வந்து காஸ்ட் வைஸ் ஜாஸ்தி தாங்க ஆகும். ஒரு 20000 25,000 வந்துருமில்லைங்க அந்த மாதிரி சின்ன தொட்டி கட்டுறதுக்கு. ஸோ அதனால் இதை பயன்படுத்திக்கலாம். வாங்கிட்டுங்க நம்ம எதாவது டேமேஜ்னா நாங்கள் ரீப்ளேஸும் பண்ணி கொடுக்குறோம். லைஃப் வரல அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் வரும். வராத பட்சத்துக்கு நாங்கள் ரீப்ளேஸும் பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமருக்கு நாங்கள் கேரண்டியாகவே அதை கொடுத்துட்ருக்கோம். ஓகே. இன்றைக்கி வந்துட்டு பசோடா என்டர்பிரைசஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு வந்துருந்துங்க. அவங்க எப்படியெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருந்தாங்க, அதே மாதிரி ஜிஎஸ்எம்னா என்ன, எத்தனை வருஷம் வரும், அதே மாதிரி வந்துட்டு இந்த தார்பானில் வந்துட்டு மக்குமோ மக்காதா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குங்க நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கி பார்த்த எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நன்றிங்கண்ணா.